ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கருவாடு சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும், கருவாடு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிலருக்கு கருவாடை பார்த்தாலே நாக்குல எச்சி ஊற ஆரம்பிச்சிரும். இன்னும் சிலருக்கு கருவாடு சாப்பிடுறது பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கருவாடுல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு தான். இந்த ஸ்மெல்லுனாலேயே நிறைய பேர் கருவாடு சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிடுவாங்க. சரி வாங்க, கருவாட்டுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். கருவாட்டுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கருவாட்டுல புரதங்கள், விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்றிகள் இப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருவாட்டை எடுத்துக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட், கருவாடு சாப்பிடுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல கருவாடு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவாட்டுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு உதவுது. கருவாட்டுல அதிக அளவு கால்சியம், பாஸ்பரஸோட உள்ளடக்கம் இருக்கு. இது பற்களை வலுப்படுத்துறதுக்கு கூட உதவுது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதன் மூலமா பருவ காலத்துல வரும்ல அந்த காய்ச்சல் மாதிரியான தொற்றுக்கள் நம்ம உடலை தாக்காம பாதுகாக்கிறதுக்கும் கருவாடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு கருவாடு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவாடு சாப்பிடுறதுனால தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும். கருவாட்டுல இருக்கக்கூடிய விட்டமின் B12 ரத்த சிவப்பணுக்களோட வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம தொடர்ந்து சாப்பிடுறதுனால மூட்டு வலி பிரச்சனையும் சரி செய்ய முடியும். கருவாட்டுல பல ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்குது. பெண்கள் கருவாட்டை சாப்பிட்டுட்டு வர்றப்ப சிறுநீர் பை தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க அது உதவுது. எலும்புகளை வலுவாக்குறதுல கருவாடு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவாட்டுல இருக்கக்கூடிய புரதங்கள் நம்மளோட எலும்புகளையும் தசைகளையும் வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல கருவாடு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவாட்டுல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுல கருவாடு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவாட்டுல விட்டமின் B12 அப்படிங்கிற சத்து அதிகமா இருக்கு. இது நம்மளோட மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது. கருவாட்டுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்த கூட உதவுது. யாரெல்லாம் கருவாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வேற ஏதாவது உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கருவாடு சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. சிறுநீரக நோய்கள், ரத்த அழுத்த பிரச்சனைகள், இதய நோய்கள், தோல் நோய்கள் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதுக்கு மேலேயும் நீங்க கருவாடு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது. கருவாட்டுல அதிக அளவு புரதச்சத்து இருக்கிறதுனால சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க கருவாட்டை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. கருவாட்டுல சோடியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கருவாடு சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கருவாடு சாப்பிடுறதுனால சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் கருவாடு சாப்பிடுறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். சளி, இருமல் இருக்கிறப்ப கருவாடை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கருவாட்டுல அதிகம் சோடியம் சத்து இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களும் வயதானவங்களும் கருவாட்டை கண்டிப்பா தொடவே கூடாது. மோர், தயிர், கீரை இது மாதிரியான உணவுகளை கருவாட்டோட சேர்த்து சாப்பிடுறதையும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இந்த வீடியோல கருவாட்டுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, யாரெல்லாம் கருவாடு சாப்பிடலாம், யாரெல்லாம் கருவாடை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ்.
சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.